வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த அமர்வில் அருகுணம் சீரமைப்பை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். உங்களுக்கு இந்த 16 நாள் வகுப்புல இந்த 6 குணங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். சொல்லியிருக்கோமா இல்லையா? 6 தீய குணங்கள். குணம் ஒவ்வொரு மனிதருக்கும் உருவம், தோற்றம்னு ஒன்று இருக்கு, குணம்னு ஒன்று இருக்கு. ஷேப் அண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம். குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி உருவம் முக்கியமோ அதே போல குணம். நல்ல குணம் வேணும்னு சொல்றோம். வாழ்க்கையில கல்யாணம் பண்ணும்போது என்ன கேட்கறோம்? தோற்றம் ஒரு மாதிரி இருந்தா கூட நல்ல குணம் இருந்தா போதும். அப்ப இந்த குணம்னா என்னன்னு தெரியாது ஒருத்தர்கிட்ட. இந்த 6 தீய குணங்கள், அதான் தீய குணம், அதான் அறுக்கப்பட வேண்டிய குணங்கள். அறுகுணம் என்பதும் 6 குணம் என்பதும் ஒண்ணுதான். புரியுதா? இந்த 6 குணம் என்னதுன்னா தீய குணங்கள். தனக்கும் பிறருக்கும் துன்பம் தரும். இப்ப நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? துன்பம் இல்லாமல் வாழணும். தீதும் நன்றும். அப்ப நம்முடைய துன்பத்துக்கு ஏது காரணம்? நாம தான் காரணம். அது என்னன்னா இந்த 6 குணங்கள் தான் காரணம். ரொம்ப சிம்பிள். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க 16 நாள் வகுப்பு அட்டன் பண்ணதுனால இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சா இல்லையா? இந்த 6 குணங்கள் என்னன்னுட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சீரமைக்கணுன்றதும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எப்பொழுது சீர அமையும் என்றும் சொல்லியிருக்கிறேன். நீங்க அருகுண சீரமைப்பு பயிற்சியில் இந்த 6 குணங்களை சீரமைக்கிறதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்கு. அது செய்தால் மட்டும் போதாது, அதுக்கு மேல நீ உன்னை அறிய வேண்டும். அந்த 6 குணங்களுக்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை அழிக்கணும். அதுதான் ஆணவம், தன்முனைப்பு. தன்முனைப்புன்னு சொன்னா இப்ப நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆணவம்னு சொன்னுங்க, அப்படி சொல்லுங்க தமிழ்லங்கிறீங்க. ஆணவம் என்பது வடமொழி. அதை விட ஈகோன்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். புரியுதா? புரிஞ்சதில்லை இப்போ? அப்ப ஈகோ, ஆணவம், தன்முனைப்பு இருந்தாலே 6 குணங்களும் இருக்கும். மகிழ்ச்சி கவியில தன்முனைப்பு 6 குணம், பஞ்சமகா பாவம். 5 தீய செயல்களை, பாவ செயல்களை, பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு, இந்த 5 குற்றங்களும் மனிதன் செய்வான். இந்த பாவங்களுக்கு விளைவாக வருவதுதான் வாழ்க்கை துன்பங்கள். உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. புரியுதா? மன நிறைவு பிரச்சனை. ஆகையினால இந்த 6 குணங்களையும் சீரமைக்கணும். ரொம்ப முக்கியம். எனக்கு நான் மகரிஷிகிட்ட பாடம் 1978 வந்தேன். அப்போ 80 தான் ஆசிரியர் பயிற்சி. ஒரு வார பயிற்சி மகரிஷியை நடத்துவாங்க. அப்போ அதுக்கப்புறம் மகரிஷி எப்பாவது வருவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல முகாம் போடுவாங்க. 1 வாரம் முகாம். அப்பெல்லாம் அறிவு திருக்கோயிலே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒரு இடம் கூட கிடையாது. எங்கேயாவது கல்யாண மண்டபத்துல எங்கேயாவது நடக்கும், காட்டுக்குள்ளே எங்கேயாவது நடக்கும். அப்போ நாங்கள் வகுப்புக்கு போறப்போ மகரிஷி அங்கே இருக்கிற அந்த சீனியர் யாராவது ஒருத்தர்கிட்ட அந்த ப்ரோக்ராம் போட்டு வாங்கம்பார். அப்போ எல்லாம் எழுதும்போது இந்த சில சமயத்தில் இந்த அருகுண சீரமைப்பை விட்டுருவாங்க. அப்போதான் சொல்லுவார், அருகுண சீரமைப்பு இல்லாத அகத்தாய்வு பயிற்சியா, சிறப்பு பயிற்சியா, இவ்வளவு முக்கியமா. மகரிஷி கூட இங்க பாடம் நடத்தும் போதெல்லாம் இந்த எண்ணம் ஆராய்தல், அப்புறம் இந்த பாவப்பதிவுகள் போக்கும் வழிகள், இந்த மாதிரி அருகுண சீரமைப்பு, இந்த மாதிரி பயிற்சி தலைப்பை நான் எடுக்கிறேன் பாருங்க. சில சமயங்களில் எங்களை மாதிரி ஆட்களுக்கு போட்டிருக்கும் ப்ரோக்ராம், சாமி எங்கேயோ ஒரு தச்சையில வந்துடுவாங்க. இந்த ஒன்று என்ன வகுப்பு போயிட்டு இருக்குதும்பாங்க. இப்போ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், அருகுண சீரமைப்பு, இந்த பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும், இதெல்லாம் மகரிஷிக்கு ரொம்ப விருப்பமான, ரொம்ப விருப்பம் இல்லை, எல்லாருக்கும் விருப்பம்.
இதைத்தான் மக்களுக்கு போய் சேர்க்கணும் பாரு. அது மாதிரி அருகுணம் சீரமைப்பு நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அருகுணம்னா அது அறுக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லலாம், தீய குணங்கள்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும் பேராசை, சினம், கடும்பற்று. இதனாலதான் எல்லா துன்பமும் வருதுங்க. இப்போ உடலுக்கு நோய் எதனால வருதுன்னு பாருங்க. 5 அளவு முறை மீறுவது, இன்னொன்னு பிறருக்கு துன்பம் தருவது. புரியுதுங்களா? பிறர் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்தால் நமக்கு நோய் வரும் அல்லவா? அவங்களுடைய சாபம், வருத்தத்தை வாங்குறோம். இன்னொன்னு என்னது? 5 அளவு முறை மீறுவது. 5 ஒழுங்கு இல்லை. உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம். இது அனைத்துக்கும் என்ன காரணம்னா 6 குணங்களில் பேராசை. சரியா? புரியலையா? 5 எப்ப அளவு முறை மீறான்? பேராசை. பிறருக்கு எப்ப துன்பம் தர்றான்? பேராசை. புரியுதா? அவங்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும்னு நினைக்கிறான். அவன்கிட்ட இருக்க பொறுக்க முடியல, பொறாமை, அதான் துன்பம் தர்றான். தமிழர்கள் பல ஆயிரங்களுக்கு முன்னாலேயே மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால எல்லாரும் தமிழ்நாட்டை நோக்கி படம் எடுத்திருக்கிறான். தமிழர்களுடைய வாழ்க்கையை வளர்த்து சுரண்டி அடிமையாக்கி ஆண்டிருக்கிறார்கள். இன்னும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப தமிழன் அடிமைதானே ஆண்டு. பிற மொழியாளர்களுக்கு இங்க இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். தமிழனாக வாழுங்கள். புரியுதா? நான் சொன்ன ஆசை, ஆசை, ஆசையே துன்பத்திற்கு காரணம். புத்தர் சொன்னாருன்னு தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா புத்தரை படிதான் நீங்க பாடம் படிச்சிருக்கீங்க. புத்தன் தமிழன் அல்ல, தமிழன் திருமூலன். அவன் சொன்னான், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம். புரியுதா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பத்தை பற்றுக பற்றுவிட. பற்று, பாசம், ஆசை, புலனின்ப ஆசை, மக்கள் ஆசை, பாசம், பொருள் ஆசை, பற்று. பற்று, பாசம், ஆசை, மீனும் எல்லாம் ஒண்ணு. அது மாயைன்னு பேரு. புலனின்ப மயக்கம், அதான் ஆணவம், அது கண்மம், மாயைன்னு சொல்லுவாங்க. மாயைன்னு சொல்லுவாங்க. பற்று, பாசம், மாயை, அத்தனைக்கும் காரணம் என்னதுங்க? பேராசை. பேராசைன்னா என்ன? உங்கள்கிட்ட இருக்குது, இருப்பது இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவது, பிறரிடம் இருப்பதும் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவது பேராசை. இது எழுதிக்க எனக்கு புத்தகத்தில் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. நான் பேசுறது பதிவாயிருக்கு. பேராசைன்னா என்னங்க? தனக்கு தன்னிடம் இருக்கும் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4ம் தனக்கு இருக்கும், தன்னிடம் இருக்கும் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4ம் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவதும், பிறரிடம் இருப்பது போல் எனக்கு வேண்டும், பிறரிடம் இருப்பதும் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவதே பேராசை. இது இருக்குது மகரிஷி நூல். இது ஒரு முறை இலங்கையில ரூபவாகினி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில என்னோடு நேர்முகம். அவங்க கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லணும். இப்போ அந்த பையன் ஒரு 25 வயசு தான் இருக்கும். அவன் சொன்னான், ஐயா நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு எல்லாரிடமும் கேட்ட கேள்வி, எனக்கு அந்த அவங்க சொன்ன பதில், இங்கே தமிழ்நாட்டில் இருந்து வந்த பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் நான் பேட்டி கண்டிருக்கிறேன். ஐயா சுகிசிவம் கிட்டலாம் பேசியிருக்கிறாரு. சொன்னாங்க எல்லாரும், அவங்கெல்லாம் சொன்னது எனக்கு பதில் எனக்கு புரியல, உங்களிடமும் கேட்க போகிறேன். சரி தம்பி, இப்ப எப்ப சொன்னா? ஸ்டுடியோவில் மேக்கப் போடும்போது. இப்ப கேட்காத, சொல்லாதன்னுட்டேன். அங்க உள்ள போய் கேமரா முன்னால உட்கார்ந்த பிறகு கேளுன்னு. பேட்டி முடிஞ்சது. அவன் கேள்வி கேட்டிருக்கிறான், நானும் பதில் சொல்லிட்டேன். எனக்கு எந்த கேள்வின்னு தெரியாது.
முடிச்சு வந்து திரும்ப பவுடர்லாம் கலைக்கணும், முகத்தை கழுவுற. தம்பி ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு கேட்டீங்களா? கேட்டேன். என்ன கேள்வி? உங்களுக்கு திருப்தியா இருந்தா? ரொம்ப நிறைவு அப்படின்னா. என்ன தம்பி கேள்வி? என்ன? ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நாட்டில், இலங்கையில் இந்த சிங்களர்கள் உடைய பேராசை, அதனால்தான் இந்த தமிழினம் இப்படி துன்பப்படுகிறது. ஆசைக்கு ஒரு அளவு உண்டுன்னு சொல்றாங்களே, பேராசை பெருநஷ்டம்னு சொல்றாங்களே. இந்த பேராசைன்னா என்ன, அதுக்கு எது அளவு அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா கேட்டாய். அதுக்கு நீங்க நான் சொன்ன பதில் இதுதான். தனக்கு இருக்கிற பொருளும் புகழும் அதிகாரமும் புலனின்பமும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவதும், பிறரிடம் இருப்பதும் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவது பேராசைன்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு நிறைவாக இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. எனக்கு ஒரு ஆசைன்னா. என்ன தம்பி ஆசைன்னு? உங்களை கட்டி பிடிக்கணும்னு ஒரு ஆசைன்னா. நல்லா கட்டி பிடிச்சிக்கப்பா. என் வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி. இந்த பேராசைங்கிற சொல்லுக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி என்கிட்ட யாரும் கேட்டதில்லை. ஆனால் நான் மகரிஷியிடமிருந்து தெரிந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய கருமையத்தில் இருக்கிறது உள்ள. அவன் கேட்ட உடனே மகரிஷி பதில் சொல்லுகிறார். புரியுதா? பெருமை யாருக்குங்க? கிரேட். ஒன்று சொல்றேன், மகரிஷி மாதிரி ஒரு மகான், ஒரு மகா ஞானி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி அவதரிக்கவே இல்லை. லாஸ்ட். அப்போ ஒரு நாள் கேட்டான், சாமி அது எப்படி நாஸ்ன்னு சொல்லுங்க சாமி, இனிமே ஞானிகள் வரமாட்டாங்களா? ஐ எம் தி லாஸ்ட் ரெவலேஷனிஸ்ட்னு சொன்னார். வரமாட்டார்கள். அது எப்படி சாமி? நான் பெண்களை எல்லாம் ஞானி ஆக்கி விட்டேன் ஐயா, இனி அவர்கள் பெற்றெடுக்கும் பிள்ளைகள் எல்லாம் ஞானிதானே. இப்படிப்பட்டவர் மகான். புல்லரிக்குது எனக்கு. புரியுதா? இப்போ என்னமோ பரித்ராய சாமி தான் என்னமோ சாமி சொல்லுவாங்களே, அநீதி வரும்போதெல்லாம் ஞானத்தை நிலை நிறுத்துவதற்கு நான் வருவேன்னு. வருவாருன்னு சொல்றாங்களே, நான் தான் கடைசியில வந்தாலும் இனி எவரும் வரமாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டார் மகரிஷி. இப்படிப்பட்ட மகான், அவரிடம் நீங்கள் பாடம் கேட்கிறீர்கள். அவர் நிறுவிய அறிவு திருக்கோயிலே நீங்கள் வந்து அறிவை அறிய வந்திருக்கிறீர்கள். சகோதர சகோதரிகளே, இதை விட உங்களுக்கு வேறு என்ன சிறப்பு வேண்டும்? வேதாத்திரி மகரிஷி தி கிரேட், அலெக்சாண்டர் தி கிரேட். புரியுதா? எவ்வளவு பெருமை எனக்கு. அதனாலதான் வேதாத்திரியன் வேத சுப்பையா என்ற என்னுடைய பெயரை எனக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். சரி, அடுத்தது பேராசை. முடிஞ்சு போச்சா? அந்த பேராசை தான் நிறைவேறாத போது சினம் வருகிறது. ஆசை நிறைவேறாத போது சினம். புரியுதா? இப்ப சினம்னா என்னதுங்க? எல்லாருக்கும் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி பிறர் நடந்துக்கிறது இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பொருளோ புகழோ அதிகாரமோ புலன் இன்பமோ கிடைக்கல. புரியுதுல்ல? அப்பதான் கோபமா வரும். இந்த உணவகத்துல நல்லா இருக்கும் சாப்பாடு, போறீங்க, அங்க போன நேரத்துல தீந்து போச்சுங்கிறான். சாம்பார் இருக்குது, கூட்டு இருக்குது, மோர் இருக்குது, சாப்பிட்றீங்களாங்கிறான். உனக்கு கோபமா வருது. இதுக்கு புரியுதுல்ல? வருதா வரலையா? அதேதான் கவலை. கோபத்துக்கு நம்முடைய ஆசை தடைப்படுவதற்கு நானே காரணமாக இருந்தால் அது கவலை, பிறர் காரணமாக இருந்தால் சினம். ஒன்னால புரியுதா? சின்னத்துக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. எல்லாருக்கும் கோபம் வந்திருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் வரும். எனக்கு கோபம் வந்தது. இப்ப கோபம் வர்றது இல்லை, இப்ப சீற்றம், அறச்சீற்றம் வருகிறது. சீறி எழுகிறேன், குரலை உயர்த்தி பேசுகிறேன். பாரதி சொன்னது போல
சீரியலி பாப்பா பாப்பா, புரியுதா? இப்ப பேசுறேன்ல, ஹார்ட் பீட் அப்படியே இருக்கும். ஹார்ட் பீட்டு, பல்ஸ். சீத்தம் வேறு, சினம் வேறு. சினம் கொள்ளாமல் வாழ முடியும், சீத்தம் கொள்ள வேண்டும். இல்லைன்னா வாழவும் முடியாது. பாரதி சொல்லுகிறேன், சொல்றா இல்லையா? சீரியலி பாப்பான், காரி உமிழ்ந்தடி பேடிப்பா பாப்பான்னு சொல்றேன். புரியுதா? அடிக்கணும் பாப்போம். 23ஆம் தேதி என்ன பண்றீங்கன்னு பாப்போம். காரி துப்பணும். அங்க போய் ஏதாவது துப்பிப்படாதீங்க, மிஷின்ல போய். இப்ப சினம்னா புரிஞ்சு போச்சா? சரி, சினம் கொள்றது, ஆசை கொண்டா துன்பம் வருது, புரியுதா? ஆசையோடு வாழ்வதே மனதுக்கு துன்பம். சினம் பட்டால் ஜீவகாந்தம் என்ன ஆயிடும்? விரயம், இருப்பு குறையும், நோய் வரும். சினம் என்னும் சேர்ந்தாரே. நீ சினம் கொண்டால், பிறர் மீறி சினம் கொண்டால் மனம் புண்படுமா இல்லையா? இனம் என்னும் ஏமப்புனை, பொன் போன்ற மனதை உடைய பிறர் மனதை சுட்டு விடுமா? அப்ப உன்னுடைய உறவு கெட்டு போயிடுமா இல்லையா? அப்போ சினம் கொள்றவனுக்கு என்ன இருக்காதுங்க? உடல் நிலைமையும் இழந்துருவான், உறவையும் இழந்துருவான். அவனுக்கு தொழில் அறிவாவது இருக்குமா? தொழில சினம் கொண்டான்னா அவன் பொருள் சம்பாதிக்க முடியுமா? நீங்க நம்ம கடையில ஒரு பொருள் வாங்க வர்றார். நான் கொஞ்ச நாள் மளிகை கடை வச்சிருந்தேன். அங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட எங்க கடையில் பையன்கிட்ட சொல்லுடே, கோவப்பட்டு மட்டும் பேசுறாரு, போச்சுன்னா நாளைக்கு வியாபாரம் போச்சுடா, வரமாட்டான் அப்படி சொல்லு. அப்ப நான் சினம் போட்டேன். நான் கடைக்காரங்க என் பையன்கிட்ட சினம் கொள்ளக்கூடாது, சீட்டம் கொள்ள. அவன் மேல நான் கோவப்பட்டேன்னா அவன் 100 ரூபா நோட்டை அப்படி சுருட்ட ஆரம்பிச்சிருவான். அப்படியே சுருட்டி பேண்ட் பாக்கெட்ல பட்டியில ஒரு தொலை வச்சிருப்பான். தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். மளிகை கடையில சில கடைகள்ல திருடிடுவானு. ரூபா நோட்டை அப்படியே உருட்டி அங்க ஒரு புடவை வச்சு அப்படியே சொல்லி வச்சுட்டு ஒருத்தனும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். புரியுது? கோபப்படும். அப்போ பொருள் நட்டம், உடல் நலம், உறவு கெட்டு எல்லாம் கெட்டு போச்சா? சினம் வேணுமா? இப்ப சினம் கொள்ளாம இருக்க முடியுமா? முடியாதா? செல்லுபடியாக எடுத்ததுன்னா கோபம் வருது. போலீஸ்காரர் ஏதோ ஒரு தப்பு போய் நம்மளை திட்டிவிட்டாரு, இன்னமும் பண்ணிட்டாரு, நீங்க கோவப்படுவீங்களா? ஏன் கோவப்பட்டா என்ன ஆகும்? தங்கு வராத்து போகும். காதல் பண்ற வயசுல மனைவி காதலிட்ட கோவப்பட்டா என்ன ஆகும்? முறிஞ்சு போயிடும். அது மட்டும் கோவப்படாம இருக்க தெரியுது இல்லை? கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. யாரும் அன்பு இருந்தா கோபம் வருமா? அன்பு இருந்தா கோபம் வருமா? மனைவி கணவன் மேல கோபம் வருமா? கோபப்பட்டா அன்பு போயிடுது இல்ல, மனம் துன்பப்படுமே. புரியுதா உங்களுக்கு? அப்போ சினம். அடுத்தது என்னங்க? கடும்பற்று. கடும்பற்றுன்னா அது ஆசைதான். இருக்கிறது இன்னும் வேணும்னு நினைக்கிறேன். இருக்கிறது இன்னும் வேணும். நேற்று முந்தா நாள் என்னுடைய மனைவிக்கு ஒரு நண்பர், ஒரு அம்மா இருக்காங்க. வெயில் காலம், வெயில் எப்படி இருக்கு நினைப்பு ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ வந்து இந்த புடவைலாம் சிந்தட்டிக் புடவை கட்டினாலே சூடாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 நாள் கழித்து பார்த்தா ஒரு பார்சல் வருது. என்னன்னு பார்த்தா அவ்வளவு 4 காட்டன் புடவை அந்த அம்மா அனுப்பி விட்டு. அப்போ இந்த எங்க கூட்டம்மா 4 வந்திருக்கு, என்ன செய்ய போறேன்னு. நமக்கு 2 போதுங்க, மாற்றி மாற்றி கட்டிக்கலாம். மீது 2
யாருக்காவது கொடுத்துடலாம். அவன் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கா, ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டா. இதான் அது எனக்கு வேணும் வச்சிருந்தா அடுத்த சீசனுக்கு வேணும். மாற்றி மாற்றி கட்டிட்டா போதுமா போதாதா? எத்தனையும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போற? அலமாரியில வச்சிருக்கிறது ஆயுள் காலம் முடிதான் கட்ட முடியாது. நிறைய பேர் போன பிறகு யாருக்கு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. செத்து போனவா புடவை எனக்கு வேண்டாமங்கிறான். இருக்கும் போதே கொடுத்துடலாம் இல்ல? நிறைய பேர் உண்மை. என்னோட மகள் போய் இறந்து போயிட்டா, அவள் நிறைய புடவை வச்சிருக்கா, பட்டு புடவை எல்லாம். சரி கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்ட்டான். அது செத்து போனவங்க அந்த ஆவி பின்னால வருமுங்கன்ட்டான். புரியுதா? எங்க மேல கொடுத்துருக்கோம். இதுல என் மனைவிட்ட சொல்லி வச்சிருக்கேன், இப்பவே கொடுத்துரு. புரியுதா? கடும் பற்று இன்னும் வேண்டும். புரியுதுல்ல? அப்ப இது சமுதாயத்துக்கு பெரிய கேடு. நீங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா திருட மாட்டான். எல்லாருக்கும் பொருள் வேணும் இல்ல? அதான் கடும் பற்று இல்லைன்னா அப்ப அது என்ன ஆயிடும்? ஈகையா மாறிடும். அங்க பேராசை நிறைமனம், சினம் பொறுமையா மாறிடும். சீரமைப்பு. புரியுதா? மாத்திர முடியுமா முடியாதா? சரி, இப்ப உங்களுக்கு மாறி போச்சா இல்லையா? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி. கணவன் மனைவிக்கு இடையில தான் வாழணும். ஏன்னா இயற்கை அப்படித்தான் வச்சிருக்கு. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் இப்படித்தானே வச்சிருக்கு. அதானே நியதி. ஒருவேளை ஏதோ ஒரு உறவை இழந்துட்டோம், மரணம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னா நம்ம மறுமணம் செஞ்சுக்கிறோம். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில தான் அந்த பால் உறவு இருக்கணும். இது நியதி தானே, இது இயற்கை நீதி தானே. அதுலேயும் கற்பு நெறின்றோம். அதுலேயும் ஒரு அளவு வேற இருக்கு. தன் மனைவி கணவன்கிட்ட கூட ஒரு அளவுக்கு மேல ஈடுபட்ட 15 நாளைக்கு ஒரு முறைதான் இரவு வச்சுக்கலான்னு சித்தர்களுடைய வாழ்க்கை அனுபவம். அப்ப அந்த இடைவெளி இல்லாம நம்ம உறவு வச்சுக்கிட்டோம்னா அதுல துன்பம் தானே வரும், கற்பு. புரியுது? அதனால அப்போ அந்த பால் உணர்வு என்ன ஆயிடும்? முறையற்ற பால் கவர்ச்சி கற்பாக மாறிவிடும். ஏன்னா அவருடைய விளைவுகளை பார்க்குறீங்க. இந்த குணம் இருந்தா எப்படி கேடுகள் வரும்? இப்போ கேடு செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்ய செய்யாமையா. அப்ப இதுதான் அருவண சேரமை. ஒவ்வொன்றையும் இந்த கெட்ட குணத்தினால எனக்கு என்னென்ன கேடு வரும், அப்போ அதை எப்படி மாற்றிக்கிறது? அப்ப அந்த அருவண சீரமை பற்றி சிந்திக்கும் போதே நமக்கு என்ன ஆயிடுங்க? 6 குணங்களும் சீரமைந்துடும். ஆயுமா ஏதா? ஆனா இதெல்லாம் சிந்திச்சு புரிஞ்சுக்கணும்னா தவம் செய்யணும். நீங்க தவம் செஞ்சதுனாலதான் இப்ப நான் சொல்றது புரியுது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராவது இருக்கிறோமா? உயர்வு தாழ்வு, அதான் மதம். சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நாம் எல்லோரும் ஒரே இறைவனுடைய பிள்ளைகள். புரியுதா? அங்க ஆணவம், நீ வேறு நான் வேறு இல்லை. நாம் எல்லாம் இயற்கையின் பிள்ளைகள். இப்போ ஆணவம் அல்லது மதம் உணர்வு எப்ப வரும்? எப்ப வருங்க? உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீயும் இறைவனுடைய பிள்ளை, நானும் இறைவனுடைய பிள்ளை. அப்ப சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், சமயத்தின் பெயரால் நீ உயர்ந்தவன், நான் உயர்ந்த ஜாதி, நீ கீழ் ஜாதி. நான் உயர்ந்த இனம், நீ தாழ்ந்த இனம் அப்படின்னு நினைப்பீங்களா? நான் பெரிய பரம்பரை, நான் செல்வ பரம்பரை, நீ பரதேசி. அப்போ அந்த பொருள் வளம், பொருள் புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இந்த 4ஐயும் வச்சு ஒருத்தனை உயர்வாகவோ ஒருத்தனை தாழ்வாகவோ மதிப்பீங்களா? மதிக்க மாட்டான். அப்படி மதிச்சா என்ன ஆகும்? நமக்கு பகைதான். உயர்வு தாழ்வு மனப்பாங்க, சம உணர்வு வராது, அன்பு வராது. சம உணர்வு, அன்பு. பகை உணர்வு வந்துடும் இல்லை? அப்ப துன்பம் தானே வரும். அப்போ உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நம்ம என்னவா மாற்றணும்? அப்போ உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது சம உணர்வு, நேர்நிறை உணர்வு.
சம உணர்வாக மாறிவிடும். சரியா? அடுத்தது வஞ்சம். வஞ்சம்னா இருப்பு கட்டப்பட்ட சினம். நம்முடைய ஆசைகள் நிறைவேறல, அதுக்கு ஒருவர் காரணமா இருக்கிறார். அவருக்கு இப்படியாவது துன்பம் கொடுக்கணும், அவர் நாசமாக போகணும், நான் அதை பார்க்கணும். அப்போ ஒன்று நான் அவனுக்கு கேடு பண்ணணும், இல்லைன்னா அவனுக்கு தானா கேடு வரணும், இல்லை வேற எவனாவது அவனை கெடுக்கணும். அவன் துன்பப்படுறத நான் பார்க்கணும், நான் கண்ணுள்ள போலவே பார்த்துடணும். இதான் வன்மம், வஞ்சம்னு பேர். சரியா? நீங்க தன்னை பற்றிய அறிவு இருந்தால் அனைவரும் நானே. புரியுதா? இதான் ஆன்மீக அறிவு, கடவுள். அப்போ தன்னை அறிந்தால் இந்த 6 குணங்களும், இந்த உலக இன்பத்தை பேராசைன்னா நீங்க அனுபவிக்கிறது எனக்கு ஆசையா இருக்குது. ஏன்? நான் யாருன்னு தெரியல. அதான் ஆன்மீக அறிவு. நான் கடவுள், நீங்களும் கடவுள், நானும் கடவுள். அப்போ உங்ககிட்ட இருக்கிற பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்பத்துக்கு நான் ஆசைப்படுவேனா? இதைத்தான் சொன்னாங்க மகரிஷி. 6 குணங்களும் சீரமைய வேண்டுமானால் ஆணவம் அழிய, தன்முனைப்பு அழிய வேண்டும். தன்முனைப்பு அழிய வேண்டுமானால் தன்னையோ கடவுளையோ ஆன்மாவை மெய்ப்பொருளை அறிய வேண்டும். மெய்ப்பொருள் ஒன்றே ஐம்பூதங்களாகி இது முறையாக கூடி அனைத்து உயிர்களாகவும் உள்ளது. அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படைகள் கடமைகளை ஆற்றும் அன்பு பண்பு மலர்ந்து விடும். அதனால்தான் அனைத்து உயிர்களுக்குமான தேவைகளை நிறைவு செய்யும் சேவையே அரசியல். டெபினிஷன் பாருங்க. அனைத்து உயிர்களுக்குமான தேவைகளை நிறைவு செய்யும் சேவை, சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் பாலிடிக்ஸ். அப்போ இப்ப இருக்கிற அரசியல் வாழ்க்கைக்கு வந்திருப்பவர்கள் எல்லாம் அனைத்து உயிர்களுக்கும் சேவை செய்வதற்காக, அனைவரும் உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை துய்த்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சேவை செய்யும் உணர்வோடு யார் தேர்தலில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இதைத்தான் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்கள் கடந்த கூட்டத்தில் ஆலியாரில் இங்கே வந்து பேசும்போது சொன்னார், இந்த மாதம் தேர்தல் வருது, நல்லவருக்கே வாக்களிப்போம், வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.